வணக்கம் உறவுகளை, இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொங்கலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் 3 திட்டங்களின் கீழ் தரப்படும் 3000 ரூபாய் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான ஜனவரி மாத தொகை விரைவில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளன. பொங்கலுக்கு முன்பாக தொகை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பிரிவு மக்களுக்கு சென்றடையும் வகையில் செய்யப்பட்டுள்ளது. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் முழுக்க பின்வரும் 3 முக்கிய திட்டங்கள் மூலம் மாத ரூபாய் 3000 உங்கள் வங்கி கணக்கில் செலுத்த போகிறதா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அது என்ன செலுத்துகிறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகை ரிலீஸ் செய்யப்படும். இந்த மாதத்திற்கான தொகை அடுத்த நாட்களில் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. பொங்கல் வருவதால் இந்த முறை முன்கூட்டியே தொகை ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்று கீழ்காணும் பதிவில் பார்க்கலாம். முதல் திட்டம், தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளது. ஏற்கனவே விரிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பின்வரும் மக்களுக்கு இந்த திட்டம் விரிவு செய்யப்பட உள்ளது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது. முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. மொத்தம் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதல் ஆக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கலுக்கு முன்பாக இந்த தொகை வழங்கப்படும். இரண்டாவது திட்டம் என்னன்னா, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மூன்றாம் திட்டம், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி மேலும் ரூபாய் 2000 மொத்தமாக வரும். புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த பணம் வழங்கப்படும். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கடந்த மாதம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமணம் நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. யாருக்கு வழங்கப்படுகிறது? அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல தேவையில்லை. நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து 1 வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது. மொத்தமாக 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.